ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்க முக்கிய செய்திகள் தான் பார்க்க போகிறோம். இந்தியா முதல் முறையாக 10 நாடுகளின் விமானப்படையுடன் கூட்டுப்பயிற்சியில் தாரங் சக்தி என்ற பெயரில் பங்கேற்க உள்ளது. அதாவது அந்த கூட்டுப்பயிற்சிக்கு பேர் தாரங் சக்தி. முதல் கட்ட பயிற்சி கோவை மாவட்டம் சூலூரில் ஆகஸ்ட் 6 தொடங்கியது. இரண்டாம் கட்ட பயிற்சி ராஜஸ்தானில் ஜோத்பூரில் வரும் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இறுதிப் போட்டிக்கு முன்னதாக உடல் எடை 100 கிராம் அதிகரித்ததினால் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஒலிம்பிக்கிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியின் ஆளுநராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி கைலாஷ்நாதன் பொறுப்பேற்றுள்ளார். வாக்கஃப் சட்டத்திருத்த மசோதா முஸ்லிம் செல்வந்தர்களும் இந்த ஆகஸ்ட் 8 அன்னைக்கு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட போகுது. முஸ்லிம் செல்வந்தர்களும் முஸ்லிம் மன்னர்களும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஏராளமான சொத்துக்களை இறைவனுக்கு தானமாக வழங்கினர். இந்த சொத்துக்கள் வக்கஃப் சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 1954ஆம் ஆண்டு இங்க தப்பா இருக்கு. வக்கஃப் சட்டம் இயற்றப்பட்டது. 1964ஆம் ஆண்டில் மத்திய வக்கஃப் கவுன்சில் தொடங்கப்பட்டது. இந்த சட்டத்தில் 44 திருத்தங்களை செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பேரூர் பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைக்கும் பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் இந்த திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் தகுதிச் சுற்றில் இந்தியாவின் சர்வேஸ் அனில் குஷாரே 2.15 மீட்டர் உயரம் தாண்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார்.